எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தலைமுறை சாபங்கள், தலைமுறை சாப கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த கட்டுகள்ல இருந்து எப்படி விடுதலை பெறுறது? எப்படி இந்த கட்டுகள்ல இருந்து நம்ம முழுமையாய் விடுதலை பெற்று ஆண்டருடைய பிள்ளைகளாய் மாறுறது? இன்னைக்கு புதுசா பாக்குற பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கூட இன்னும் அந்த தலைமுறை சாப கட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனிங்க. இன்னைக்கு நீங்க செய்யாத பாவத்தை நீங்க இன்னைக்கு சுமந்து வர்றீங்க. இன்னைக்கு கன்சீவா இருப்பீங்க, 3-4 அபாசன், இன்னைக்கு முடக்கம், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள மரண பயம், தற்கொலை எண்ணம், நான் ஏன் வாழ, ஏன் இன்னைக்கு இருக்க, ஒருவேளை நான் மறிச்சிடலாமான்னு சொல்லி செய்ய வைக்கிற எல்லா ஸ்பிரிட்டுகளும் இந்த தலைமுறை சாபம். நல்லா கவனிங்க. இந்த தலைமுறை சாபங்கள் இன்னைக்கு தாய் தகப்பன் உங்களுக்கு மேல 3-4 தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவர். அதான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம்னா, அது முறிக்கப்படும் வரையும் நீங்க ஊழியர் செய்யலாம், நீங்க ஒருவேளை சபை செய்யலாம், ஆனா தேவனை பிரியப்படுத்தி செய்ய முடியாது, தேவனுக்கு உகந்தவர்களாய் செய்ய முடியாது. அதனால இந்த வார்த்தைகளை பார்க்கிற பிள்ளைகள் இந்த தலைமுறை சாப கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அதான் யாத்திராகமத்துக்கு புஸ்தகம் 34 எடுத்து வாசிங்க, 7வது வசனத்தை படிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நல்லா கவனிங்க. 3-4 தலைமுறை மட்டும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும். இன்னைக்கு யாரோ செய்த பாவத்தை உங்க பிள்ளை சுமக்குது, உங்க தாய் தகப்பன் செய்த பாவத்தை நீங்க சுமந்து வர்றீங்க. இன்னைக்கு தீராத வியாதி, ஒரே மருத்துவமனைக்கு பணங்கள். ஏன் இன்னைக்கு அந்த தலைமுறை சாபம் முறிக்கப்படல பிரதர், முறிக்கப்படல சிஸ்டர், முறிக்கப்பட என்ன செய்யறது? அழகா சொல்றாரு பாருங்க, யாத்திராகமத்துல எழுதும் பொழுது அங்க சொல்றாரு பாருங்க, நான் விசாரிக்கிறவன்னு சொல்றாரு. ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க 18வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 18-19 வசனத்தை படிங்க. அவன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா? அங்க என்ன சொன்னுச்சு? அங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்துல விசாரிக்கிறவர்னு. ஆனா இங்க அவர் சொல்றாரு, அங்க அப்பா செய்த பிள்ளை சுமக்கணும்ல, ஆனா அங்கதான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். என்ன அப்படின்னா, அவன் குமாரனோ என்றால் என்று நீங்க கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்படின்னா உங்க அப்பா குடிகாரர், உங்க அப்பா விபச்சாரக்காரர், உங்க அம்மா உங்க சகோதரங்கள் யாரோ ஏதோ ஒரு பாவத்துல செய்திருக்கலாம், விக்கிர ஆராதனையில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளாகி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒருவேளை 3ஆம் தலைமுறையா இருக்கலாம், 4ஆம் தலைமுறையா இருக்கலாம், இப்பதான் அந்த பாவத்தை முதல் தலைமுறையா சுமக்க நீங்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளா கூட இருக்கலாம். நீங்க உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து நீங்க ஆண்டருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்து ஒழுங்கா சபைக்கு போய் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த தலைமுறை சாபம் உங்களோட முறிக்கப்பட்டோம். கர்த்தர் ஒருவேளை உங்களை உங்க குடும்பத்தில இருந்து வேறு பிரிச்சிருந்தால், நீங்க அவர்கள் பாருங்க வேறு பிரிச்சிருந்தால், அவர்கள் செய்த பாவங்களை எது உங்க மேல இருந்தாலும், பாவம் செய்யற ஆத்மாதான் சாகும். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாரு. ஏன்னா அவர் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரா. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 32:18 அங்க என்ன சொல்லுது பாருங்க. 32:18 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும். 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை குமாரன் கீழ்ப்படியாம போனா, பிள்ளைகள் கீழ்ப்படியாம போனா சரி கட்டுறாரு. ஆனா இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்க அப்பா அம்மா யார் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அதை நீங்க மன்னித்து நீங்க நல்ல பிள்ளைய மாற இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க தகப்பன் குடிகாரனா நீங்க குடிகாரனா இருக்க கூடாது, தகப்பன் ஊரை ஏமாத்துறாருன்னா நீங்க ஏமாத்த கூடாது. ஒருவேளை உங்க தாய் தகப்பன் எந்த பாவத்துல சிக்கியிருந்தாங்களோ அந்த பாவத்தை விட்டு விலகி உங்க ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு எப்பேற்பட்ட காரியத்தை செய்யறாருன்னு மாத்திரம் பாருங்க. நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் எப்படி உங்களை நேசிக்கிறாருன்னு பாருங்க.
அவர் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர். இங்க எசேக்கியேல்ல சொல்றாரு, அப்பா செய்தாலும் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா அந்த பிள்ளையை நான் நேசிப்பேன், அந்த பிள்ளையை நான் பரிசுத்தப்படுத்துவேன், அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஏன்னா அதே எசேக்கியேல் 18 படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் துன்மார்க்கனுடைய சாவை கூட நம்முடைய கர்த்தர் விரும்புறது இல்லை. பாவிகளை மனம் திருப்பதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அதனால இந்த தலைமுறை சாப கட்டுகள் இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தொடர்ந்து அபாசனைகள், வறுமைகள், வியாதிகள், உபத்திரவங்கள், கடன் தொல்லை, பிரச்சனைகளால நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தையே அவன் போட்டிருக்கிற முடக்கத்தை நீங்க உடைக்கணும்னா நீங்க உத்தமும் உண்மையுமாய் கர்த்தருக்காக எழும்பணும். உங்க தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படணும்னா தலைமுறை சுபாவங்கள் உங்கள்ட்ட வரக்கூடாது. நீங்க வேற ஜெனரேஷனுக்குள்ள உள்ள வரணும். எப்படி பாஸ்டர் வர்றது? அதுக்குத்தான் வசனத்தை படிக்கணும், அதுக்குத்தான் நல்லா ஜெபிக்கணும், அதுக்குத்தான் நல்லா உபவாசிக்கணும், அதுக்குத்தான் தேவனுக்கு பயப்படணும், உங்க உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சங்கீதம் 1 துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷனாய் நீங்க மாறணும். ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய தலைமுறை அந்த ஜென்ம சுபாவமான ஜீனை விட்டு நீங்க திரும்பி, கோபத்தை விட்டு திரும்பி, மூர்க்கத்தை விட்டு திரும்பி, கசப்புகளை விட்டு திரும்பி, ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய மனுஷனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை நீங்க தரிச்சு கொள்றீங்களோ அந்த தலைமுறை சாபம் உடைக்கப்பட்டு உங்க மூலமாய் கர்த்தர் உங்க சந்ததியை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால இந்த தலைமுறை சாபத்தை உடைக்கிறன்றது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 100 மீட்டிங்ல போறது அல்ல, ஒருவேளை பிரபலமான ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்றது அல்ல. நீ விட்டு கொடுத்து உன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு திரும்பி மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல வந்தா கர்த்தர் அந்த கட்டை உடைத்து வருகிற நாட்கள் உன் சந்ததியை திரும்பவும் எழும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தர்ட்ட வா. தகப்பன் பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் தாயினுடைய பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் சொந்த சந்ததியினுடைய பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம். உன் மூலமாய் கர்த்தர் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்ப வல்லமை உள்ளவர். ஒரு சந்ததி உம்மை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் இது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள வாங்க. தலைமுறை கட்டுகள் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் உடைக்கப்படும், அந்தகார சங்கிலிகள் முறிக்கப்படும். கர்த்தர் திரும்பவும் விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்துவாரு. உண்மை உத்தமமாய் வாழ எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒப்பு கொடுங்க. அப்பா, என் ஜெனரேஷனுடைய அந்த சுபாவங்களை நான் என்ன செய்யக்கூடாது, பின்தொடரக்கூடாது, அது என் ஜீன்ல கூட வரக்கூடாது. பரிசுத்த அப்பா சந்ததியினுடைய சுபாவம், இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம், அப்பா உமக்கு உகந்த பிள்ளையாய் உண்மை உத்தமமாய் கைக்குள்ள எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவர். எசேக்கியேல் 18 எடுத்து நல்லா படிங்க. அது போல பாருங்க, எரேமியா 32 எடுத்து படிங்க. பாருங்க, நல்லா ஆண்டவரோட நீங்க என்ன செய்யணும், நெருங்க நெருங்க நல்ல சுபாவங்கள் வரணும்னா புதிய ஏற்பாடுகள் நல்லா படிங்க. நல்லா புதிய ஏற்பாடுல பவுல் அநேக நிருபங்கள் எழுதுறாரு. அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுங்க. பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. God bless you.